தாய் தந்தையாசுடன் ஜெயாடி உலகத்தில் இருக்க அனைத்து தமிழக பெருமக்களுக்கும் எனது இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அதாவது தீபாவளி அப்படிங்கிறது நம்ம காசை கரியாக்குறது கிடையாது. இந்த பட்டாசுனால எவ்வளவோ குடும்பங்கள் சிவகாசியில் வாழ்ந்து, அதுக்காக தான் இந்த மெயினான தீபாவளி. அப்புறம் 100 ரூபா சம்பாதிக்கிறவன் ஏழைகளுக்கு 10 ரூபா செலவு பண்ணுங்க, 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 100 ரூபா செலவு பண்ணுங்க, லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க 10,000 செலவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தில் எப்படி சிரிப்பு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறோம், அந்த சிரிப்பு மகிழ்ச்சியும் ஏழைகள் குடும்பத்தை நம்ம பார்க்கணும். உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ தீபாவளி அன்னைக்கும் சரி மற்ற நாளும் சரி என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்வு நல்லா இருக்கும், அவங்க முகத்திலும் சிரிப்பை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெரிய கடைகள்லாம் போகாமல் சாதாரண பிளாட்ஃபார்ம் கடை, எந்த சின்ன சின்ன கடைகள் அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதுதான் இந்த தீபாவளி என்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லார் வீட்லேயும் மத்தாப்பு போல சந்தோஷம் பிரகாசிக்கிட்டோம், பட்டாசு போல உங்களுடைய கவலைகள் இந்த வருஷம் செதறி விலகட்டும். அனைவருக்கும் ஜேஆடி சார்பாகவும் ஜேஆடி நிறுவனத்தின் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிராக்கர்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் வந்துருந்தது. எப்பயும் இப்படி கலர்ஸ்ல இருந்து எல்லாமே வேரியேஷன்ஸ் நல்லா இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி கிராக்கர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்ட்ல இருந்து எல்லாமே கம்மியாக இருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் கம்மியாக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ். ஒரு வருஷமா அவங்க இந்த மாதிரி ஜாப் பண்றாங்க. பட்டாசு நிறைய பேர் வாங்கணும். இல்லை, கண்டிப்பாக வாங்கணும். நம்ம சின்ன வயசில் நிறைய கிராக்கர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்போம். இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபோன் இந்த மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணால் ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆவாங்க. இப்படி ஒரு வருஷம் இப்படிலாம் இருக்கிற நிறைய பேர் இந்த யூடியூப்ஸ் இது ஷார்ட்ஸ் இப்படி தான் பார்க்குறாங்க. லைவாக யாரும் செலிப்ரேஷனே போயிடுச்சு. கிட்ஸுக்கு நம்ம இதை கொடுத்தாதான் இன்னும் வர ஜென்ரேஷனுக்கு தீபாவளியை பற்றின ஒரு ஐடியாஸே இருக்கும். இப்படிலாம் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இப்படி சின்ன வயசில் இப்படி பண்ணாங்க, இனி அவங்க ஃபியூச்சர்ல அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.